இருக்கிற இது எங்க கட்சி, இது தெளிவுபடுத்தியாச்சு எப்பவே. ஆனா வாட்ஸ்அப்ல ஒரு தேவையில்லாத பரப்பிடுறாங்க. இது அதிமுக எங்க கட்சி, அதெல்லாம் இல்ல. அந்த மாதிரி கேள்வியே இல்லை. நாங்க அன்னைக்கு சப்போர்ட் பண்ணது திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு அப்படி அவங்க போனங்காட்டி தான் நாங்க திமுக எதிர்ப்புல தலைவர் அம்மா வந்ததுல நாங்க சப்போர்ட் பண்ணோம். அதிமுக எங்களுடைய கட்சி. எதுக்கு அந்த கேள்வி கேட்கறது தப்பு? நீங்க அதிமுக எங்களுடைய கட்சி, எங்களை வளர்த்த கட்சி. நாங்க அந்த நிலை சில பேர் அப்படியே அதை கிளப்பி விடுறாங்க. அதெல்லாம் கிடையாது. அது மட்டும் இல்ல, அந்த பிரச்சனை இல்லை. இப்ப பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கு இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் இப்பதான் வந்திருக்காங்க. அதே போல அவர்கள் மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய திட்டங்களை கொண்டு வரணும். எங்களுடைய கோவை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு நாங்க 50 ஆண்டுகள்ல அதை வளர்ச்சி கொடுத்தோம். கோவை மாவட்டத்தில் அதிமுக ஆட்சி இருக்கும்போது திமுக ஆட்சியில் 5 வருஷமா அவங்க எதுவும் பண்ணல. மீண்டும் பழையபடி வளர்ச்சி கொடுக்கணும். அந்த அடிப்படையில் தான் இப்ப அதிக திட்டம் 2க்காக நாங்க போய் பார்த்தோம். அதிமுக இருக்கிற இது எங்க கட்சி, இது தெளிவுபடுத்தியாச்சு எப்பவே. ஆனா வாட்ஸ்அப்ல ஒரு தேவையில்லாத பரப்பிடுறாங்க. இது அதிமுக எங்க கட்சி, அதெல்லாம் இல்ல. அந்த மாதிரி கேள்வியே இல்லை. நாங்க அன்னைக்கு சப்போர்ட் பண்ணது திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு அப்படி அவங்க போனங்காட்டி தான் நாங்க திமுக எதிர்ப்புல தலைவர் அம்மா வந்ததுல நாங்க சப்போர்ட் பண்ணோம். அதிமுக எங்களுடைய கட்சி. எதுக்கு அந்த கேள்வி கேட்கறது தப்பு? நீங்க அதிமுக எங்களுடைய கட்சி, எங்களை வளர்த்த கட்சி. நாங்க அந்த நிலை சில பேர் அப்படியே அதை கிளப்பி விடுறாங்க. அதெல்லாம் கிடையாது. அது மட்டும் இல்ல, அந்த பிரச்சனை இல்லை. இப்ப பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கு இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் இப்பதான் வந்திருக்காங்க. அதே போல அவர்கள் மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய திட்டங்களை கொண்டு வரணும். எங்களுடைய கோவை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு நாங்க 50 ஆண்டுகள்ல அதை வளர்ச்சி கொடுத்தோம். கோவை மாவட்டத்தில் அதிமுக ஆட்சி இருக்கும்போது திமுக ஆட்சியில் 5 வருஷமா அவங்க எதுவும் பண்ணல. மீண்டும் பழையபடி வளர்ச்சி கொடுக்கணும். அந்த அடிப்படையில் தான் இப்ப அதிக திட்டம் 2க்காக நாங்க போய் பார்த்தோம். அதிமுக இருக்கிற இது எங்க கட்சி, இது தெளிவுபடுத்தியாச்சு எப்பவே. ஆனா வாட்ஸ்அப்ல ஒரு தேவையில்லாத பரப்பிடுறாங்க. இது அதிமுக எங்க கட்சி, அதெல்லாம் இல்ல. அந்த மாதிரி கேள்வியே இல்லை. நாங்க அன்னைக்கு சப்போர்ட் பண்ணது திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு அப்படி அவங்க போனங்காட்டி தான் நாங்க திமுக எதிர்ப்புல தலைவர் அம்மா வந்ததுல நாங்க சப்போர்ட் பண்ணோம். அதிமுக எங்களுடைய கட்சி. எதுக்கு அந்த கேள்வி கேட்கறது தப்பு? நீங்க அதிமுக எங்களுடைய கட்சி, எங்களை வளர்த்த கட்சி. நாங்க அந்த நிலை சில பேர் அப்படியே அதை கிளப்பி விடுறாங்க. அதெல்லாம் கிடையாது. அது மட்டும் இல்ல, அந்த பிரச்சனை இல்லை. இப்ப பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கு இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் இப்பதான் வந்திருக்காங்க. அதே போல அவர்கள் மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய திட்டங்களை கொண்டு வரணும். எங்களுடைய கோவை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு நாங்க 50 ஆண்டுகள்ல அதை வளர்ச்சி கொடுத்தோம். கோவை மாவட்டத்தில் அதிமுக ஆட்சி இருக்கும்போது திமுக ஆட்சியில் 5 வருஷமா அவங்க எதுவும் பண்ணல. மீண்டும் பழையபடி வளர்ச்சி கொடுக்கணும். அந்த அடிப்படையில் தான் இப்ப அதிக திட்டம் 2க்காக நாங்க போய் பார்த்தோம். மானிய கோரிக்கைகள் சம்பந்தமான கோரிக்கைகள் சில தொகுதி கொடுத்துட்டு வந்திருக்கோம். அவ்வளவுதான். சந்திப்பில் தொகுதி சம்பந்தமான அவருடைய மானிய கோரிக்கை 19ஆம் தேதி வருது. அது சம்பந்தமா சில கோரிக்கைகள் தொகுதி கோரிக்கைகள் சிலர் கொடுத்துருக்குறோம். அவ்வளவுதான். உங்களுக்கு கேள்வி வந்தா அதுக்கு நான் பதில் சொல்ல முடியுமா? அப்படி இல்ல. கான்ஸ்பிரசில இப்ப நேத்து நீங்க எடப்பாடி அவருக்கு சந்திக்கல, நீங்க அந்த கூட்டத்தில் எதுவும் கலந்துக்கல. அந்த நேரத்தில் சந்திக்கிறதுனால இந்த கேள்வி எழுது. அவரையா நாங்க சந்திக்கணும்? அவருக்கு எங்களுக்கு என்ன ஆகுது? அவரையா நாங்க சந்திக்கணும்? சட்டமன்ற குழு தலைவராக இருக்காரு, பொதுச் செயலாளராக இருக்காருல, சேர்ந்து பயணிக்க முடியாது. தேவையற்ற கேள்விக்கெல்லாம் இப்ப நான் பதில் சொல்ல முடியாது. புரிதுங்களா? மானிய கோரிக்கைகள் சம்பந்தமான கோரிக்கைகள் சில தொகுதி கொடுத்துட்டு வந்திருக்கோம். அவ்வளவுதான். சந்திப்பில் தொகுதி சம்பந்தமான அவருடைய மானிய கோரிக்கை 19ஆம் தேதி வருது. அது சம்பந்தமா சில கோரிக்கைகள் தொகுதி கோரிக்கைகள் சிலர் கொடுத்துருக்குறோம். அவ்வளவுதான். உங்களுக்கு கேள்வி வந்தா அதுக்கு நான் பதில் சொல்ல முடியுமா? அப்படி இல்ல. கான்ஸ்பிரசில இப்ப நேத்து நீங்க எடப்பாடி அவருக்கு சந்திக்கல, நீங்க அந்த கூட்டத்தில் எதுவும் கலந்துக்கல. அந்த நேரத்தில் சந்திக்கிறதுனால இந்த கேள்வி எழுது. அவரையா நாங்க சந்திக்கணும்? அவருக்கு எங்களுக்கு என்ன ஆகுது? அவரையா நாங்க சந்திக்கணும்? சட்டமன்ற குழு தலைவராக இருக்காரு, பொதுச் செயலாளராக இருக்காருல, சேர்ந்து பயணிக்க முடியாது. தேவையற்ற கேள்விக்கெல்லாம் இப்ப நான் பதில் சொல்ல முடியாது.